அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு ஜூன் மாத ராசி பலன்கள். இந்த ஜூன் மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம். மேசமனையில் சுக்கிர பகவான் அமர்ந்திருக்க, ரிஷபத்தில் சூரியன், அதாவது இந்த சூரியனுடைய பெயர்ச்சியானது சரியாக 15/6/2025 அன்று ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சியாகிறார். குரு பகவான் மிதுனமனையில் வீட்டிருக்க, புதன் என்கின்ற கிரகமானது வருகின்ற, அதாவது 7/6/2025 அன்று அந்த புதன் பகவான் மிதுனத்தில் ஆட்சி பலத்தோட வலிமையாக அமர்ந்திருக்க, அதே சமயத்தில் வருகின்ற 22/6/2025 அன்று புதன் பகவான் கடகமனைக்கு பயிற்சியாகிறார். கடகத்தில் நீச்சமாக இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய பயிற்சியானது வருகின்ற 7/6/2025 அன்று சிம்மமனைக்கு இந்த செவ்வாய் பயிற்சியாகிறது. சிம்மமனையில் கேது பகவான் வீட்டிருக்க, கும்பத்தில் ராகு அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் சனி பகவான் மீனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்புகளினுடைய அடிப்படையில் இந்த ஜூன் மாதம் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எந்த தெய்வத்தின் வழிபாடு எடுத்தால் நல்லது என்கின்ற தன்மையை பற்றித்தான் இந்த பதிவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சிம்மராசி அன்பர்களே, இந்த ஜூன் மாதம் என்ன பலனை தரும், என்ன மாற்றத்தை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் 10ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கார். அப்போது உங்கள் ராசிநாதன் 10ல் இருக்கும் பொழுது திக்பலம் அடைகிறது. திக்பலம்னா வலுவடைகிறது. அப்போ ராசிநாதன் வலுவடைகிறது. உங்கள் எண்ணம், செயல், சிந்தனைகள் எல்லாமே தொழில் சார்ந்த விஷயம், வேலை சார்ந்த விஷயம், வியாபாரம் சார்ந்த விஷயத்திலேயே உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் இருக்கும். எப்படி விரிவுபடுத்தலாம், என்ன பண்ணலாம், ஸோ இந்த மாதிரி எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த சிம்மத்துக்கு அமையும். உங்கள் ராசியிலேயே இப்போ கேது உட்கார்ந்திருக்கார். சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய கேது பகவான் உங்கள் ராசியிலேயே இருக்கின்ற காரணத்தால் மன குழப்பத்தை கொடுக்கும். தெளிவான முடிவு எடுக்க முடியாத சில கன்ஃபியூஷனை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்கிறது. ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா, ராசியிலேயே கேது இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு இப்போ அஷ்டம சனி உங்களுக்கு நடந்துட்டு இருக்கிறதுனால குழப்பம்ங்கிறது இருக்கும். அப்போது எந்த ஒரு புதிய விஷயத்தை எடுத்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்யணும். இது சரியா தவறா என்பதை பலமுறை யோசித்து குடும்ப நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்களுடன் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவை எடுப்பது தான் இந்த சிம்மத்துக்கு சிறப்பு என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். 2ஆம் அதிபதி, அதாவது தனத்தை கொடுக்கக்கூடியவன், குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடியவன், உங்கள் வாக்குஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு நல்ல தன்மை. அது குருவோடு சேர்ந்திருக்கிறது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. அப்போ என்ன ஆகும், குடும்பம் நன்றாக இருக்க போகிறது, குடும்பத்துக்கு தேவையான தனவரவு கிடைக்கப் போகிறது, பொருளாதாரத்து ஏற்றம் கிடைக்கப் போகிறது, லாபத்தன்மைங்கிறது இந்த மாதம் சிறப்பு இருக்கும். நீங்கள் எந்த தொழிலை செய்தாலும், எந்த வியாபாரமாக இருந்தாலும் மதிநுட்பம் அதிகமாக இருக்கும். புத்திசாலித்தனம் சூப்பராக இருக்க போகுது. அப்போது வளைந்து நெளிந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படுத்தக்கூடிய தன்மையை உருவாக்கி கொள்ள வேண்டும் இந்த சிம்மராசி அன்பர்கள். அப்போது குடும்ப விஷயத்திலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணுங்கிறதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு தனது சமசப்தம பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போது குடும்பஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தால் ஒரு பாவ கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பார்க்கறதுனால குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்லணும். இந்த சிம்மராசி அன்பர்கள் நல்ல மனதில் ஆழமாக பதிய வச்சுக்குங்க.
தனத்தை கையாளுகின்ற விஷயத்தில் கவனமாக இருக்கணும், இல்லைன்னா கடனை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் நீங்க எதை வாக்கு கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும். அதை மட்டும் மனதில் பதிவு வைத்து கொண்டாலே போகும். மற்றபடி பொருளாதாரம், குடும்பம் இதெல்லாமே நன்றாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கும். முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவான் பாக்யஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு தனது சமசப்த பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்கிறார். தன் வீட்டை தானே பார்த்து வலுப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை. அப்போ 3ஆம் இடம் என்ன? பிரயாணம். பிரயாணம் சூப்பராக இருக்கும். பிரயாணத்தின் மூலமாக அனுகூலங்கள், டிராவல்ஸ் மூலமாக அனுகூலங்கள், ஆதாயம் உண்டு. அப்படியே ஒரு மாற்றம், இடமாற்றம் சூப்பராக இருக்கும். ஒரு மாற்றத்தை விரும்பக்கூடியவர்களுக்கு எதிர்பாராத மாற்றங்கள் நடக்கும். எங்கே நடக்கும்? வேலைக்காக அல்லது வியாபாரத்துக்காக, தொழில் ரீதியாக சில மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக சிம்மத்துக்கு அமையும். தைரிய வீரியஸ்தானம், தைரிய வீரியஸ்தானத்தை குருவும் பார்க்குது, சுக்கிரம் பார்க்குது. 2 சுப கிரகங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் ஒப்பந்தங்கள் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு புதிய புதிய ஒப்பந்தங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. ஒப்பந்த வாய்ப்புகளை உருவாக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடிய அத்தனை சிம்மத்துக்கும் சூப்பர் புகழ் பெறக்கூடிய அமைப்பு உண்டு. கலைத்துறையில் உங்களுக்கொன்று ஒரு பேர் அமைத்து கொள்ளக்கூடிய அமைப்பு. சில பேர் பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள் நன்றாக இருக்கும். ஊடகத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த மாதம் சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக திகழும். விற்பனை, வியாபாரம் சூப்பராக இருக்கும். விற்பனை சம்பந்தப்பட்ட, வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய சிம்மத்துக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த ஜூன் மாதம். 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் 12ல் போய் மறைஞ்சிருக்கார். அப்போ 4ஆம் அதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கு. சந்திரன் மனதை குறிக்கக்கூடிய, தாயை குறிக்கக்கூடிய சந்திரனோடு கேது இருக்கிறதுனால ஹெல்த்து, தாயினுடைய ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஏன் உங்களுடைய ஹெல்த் விஷயத்திலும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த ஜூன் மாதம். அப்போ சரியான உடற்பயிற்சிகள், சரியான உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா 6க்குரியவன் 8ல் போய் உட்கார்ந்துருக்கார். அப்போ ஏதாவது ஹெல்த்தில் ட்ரபிள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். அதனால் ஒரு சரியான ஒரு செக்கப்பு, ஒரு மாஸ்டர் செக்கப்பு, ஏதாவது ஒரு தொந்தரவு இருக்குதா அப்படிங்கிறத கொஞ்சம், அதாவது ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் கேர் எடுக்கணுங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொண்டாலே போதும் இந்த சிம்மத்துக்கு. மற்றபடி பெரிய கெடுபலன்களை உருவாக்கி விடுமா அப்படிங்கிற பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன ஒரு குழப்பம், ஏதாவது நடந்துருமா, ஏதாவது இருக்கா என்கின்ற பய உணர்வு உருவாக்கும். ஏன்னா சந்திரனோட கேது அங்கு இணைந்து இருக்கிறார். அதாவது கேது உங்கள் ஜென்மத்திலேயே, உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்து இருக்கிறதுனால இந்த மாதிரி மனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சில குழப்பங்கள் ஏற்படுத்தும். இதில் இந்த இடத்துல மட்டும் இருந்தால் போதும். மனத்தை பாசிட்டிவ் கண்ணோட்டத்துடன், பாசிட்டிவ் உணர்வோட செயல்படுத்துவது சிம்மத்துக்கு சிறப்பு. 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், பஞ்சமஸ்தானம், குழந்தை ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தை குருவும் புதனும் பார்க்குது. ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குழந்தை ஸ்தானத்தை பார்க்கறதுனால குழந்தைகளால் உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய, குழந்தைகளால் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கு. பெரிய மனிதர்களின் ஆதரவு, அனுகூலங்கள் உண்டு. குரு 5ஆம் இடத்தை பார்க்கிறார். இயற்கையாய் இந்த இறைவன் கொடுத்த வரம் உங்களுக்கு கிடைக்கப் பெறுகிறது. உங்களுடைய குல தெய்வம், இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகூலம் சிறப்பு பெறும். இந்த மாதம் நீங்கள் போயிட்டு வர்றது இன்னும் சிறப்பு. உங்கள் குலதெய்வத்துக்கு போயிட்டு வர்றது, உங்கள் இஷ்ட தெய்வத்தை போய் வழிபடுவது சிம்மத்துக்கு இந்த மாதம் சிறப்பு பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். குழந்தை பாக்கியத்துக்காக நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை சிம்மத்துக்கும் நல்ல பலன். ஏன்னா குரு 5ஆம் இடத்தை பார்க்குது, தன் வீட்டை தானே பார்த்து பலப்படுத்துது. எந்த சிம்மத்துக்கு குழந்தை பாக்கியத்தில் தடை கொண்டு இருந்தவர்களுக்கு இப்போ கோச்சார ரீதியாக 100% சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு. கோச்சார ரீதியாக அருமையாக அற்புதமாக இருக்குது.
குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று மனமுருகி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். 6க்குரியவன் 8ல் இருக்கிறனால, 6க்குரியவன் தனக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறனால கடன் விஷயத்தில் கட்டுப்பாடோடு இருக்கணும். கடன் எங்கே கேட்டாலும் கடன் கிடைக்கும். ஆனால் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போயிடக்கூடாது. ஏன்னா 6க்குரியவன் 8ல் இருக்கார். கடனை வளர்ப்பேன், வம்பு வழக்கை கொடுப்பேன் அப்படிங்கிறது இருக்கு. அப்போது கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரியான நெகட்டிவ் விஷயத்துக்கு இந்த சிம்மம் போகக்கூடாது. அதுக்குள்ளே போனீங்கன்னா தொந்தரவையும் பிரச்சனையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத மனசில் பதிவைத்து கொண்டு செயல்படுங்கள் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல கொடுக்குறேன். 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் தனக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். அப்போது 7க்குரியவன் 8ல் இருக்கார். அப்போது ஒரு வழி இருக்கிறது. கூட்டாளிகள் நம்பக்கூடாது. நண்பர்கள் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனம். ஏன்னா ராகு அங்கே இருக்குது. 7ஆம் இடத்தில் ராகு இருக்குது. உங்கள் குடும்ப விஷயத்தில் மற்றவர்களுடைய குறுக்கீடு வராமல் பார்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ராகுங்கிறது பாம்பு. உங்களுடைய திருமண ஸ்தானத்தில், உங்கள் மனைவி ஸ்தானத்தில் அங்கே ஒரு ராகு இருக்கின்ற காரணத்தால் மனைவியை நன்றாக பார்த்து கொள்வதும், மனைவிக்கு சங்கடங்களை ஏற்படுத்தாத வகையில் நீங்கள் அவங்கள ஒரு அன்பு பாசத்தோடு வைத்து கொள்வதும், உங்கள் குடும்ப விஷயத்தில் மற்றவர்கள் ராகன்னா அந்நியர்களுடைய குறுக்கீடு வராமல் பார்த்து கொள்வதும், நீங்கள் மற்றவர்களுடைய குடும்ப விஷயத்துக்கு போகாமல் இருப்பதும் சிறப்பு என்பதை ஞாபகப்படுத்தி கொண்டு செயல்படுங்கள். 9ஆம் இடத்தில் சுக்கிரன் உட்கார்ந்திருக்காரு. நல்ல ஒரு தன்மைதான். அதாவது ஒரு கோணத்தில் ஒரு சுபகிரகம் இருப்பது ஒரு தன்மை, நல்ல தன்மை. அந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தினுடைய இறுதியில் நிச்சயமாக 10ஆம் இடத்துல வந்து அமர்கிறார். 10ஆம் இடத்துக்கு வரும்போது நிச்சயமாக தொழில் விஷயம், வேலை விஷயம், வியாபார விஷயத்தில் நற்பலனை கொடுக்கும். ஒரு சிலர் சொந்த தொழிலை ஆரம்பிக்கணுங்கிற எண்ணத்தை கொடுக்கும். ஒரு சிலர் வேலைக்கு கிடைக்காதவங்களுக்கு ஒரு நல்ல வேலை அமைக்கக்கூடிய வாக்கியங்கள், லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அணுகுமுறை சிறப்பாக இருக்க போகுது. வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக பணவரவு. ஸோ இந்த மாதிரியான அத்தனை விம்சங்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய மாற்றத்துக்கு இப்போ தான் ஆரம்பம்னு சொல்லுவேன். இந்த ஜூன் மாதம் மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த சிம்மத்துக்கு அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ஜூன் மாதத்தினுடைய ஒரு பொதுவான பலன்கள். ஒரு துல்லிய பலன் வேணும்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எந்த டிகிரியில் இருக்குது, நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தர்நாதன், சூட்சமநாதன் எந்த தன்மையில் இருக்குது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த 2025இல் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், என்ன கோர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிற கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்குது, எந்த கோர்ஸ் படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ நமக்கு இடமாற்றம் ப்ரமோஷன் அமையும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் கால் மூலியமாகவோ வாட்ஸ்அப் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகே அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் உண்டு. நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.